எப்ப பார்த்தாலும் காலில் விழுவுறீங்க. ஐயோ, நாட்டுல அதே முக்கியம். நாட்டுல உனக்கு எதுக்காக மந்திரி கொடுத்த, முதல் மந்திரி கொடுத்தாங்க, நீ என்ன செஞ்சின்னு சொல்லு. அதை விட்டுட்டு கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி எடப்பாடி பழனிசாமி காலை பிடிச்சிட, பதவி கிடைச்சது, பொறுப்பு கிடைச்சது, ஆசீர்வாதம் வாங்கின, இதுல என்னங்க தப்பு? நம்ம ஆசீர்வாதம் என்று நம்முடைய பண்பு தானே, அவனுடைய பண்பு தானே. அந்த பண்புள்ள குடும்பத்தில் பிறந்தா இதெல்லாம் தெரியும். எதுவுமே தெரியாத ஒருவர்கிட்ட போய் என்னதான் பேசி பிரயோஜனம்? வேற உனக்கு என்ன தெரியும்? எங்களுடைய அதிமுக ஆட்சியில இது தவறுன்னு சொல்லு, பதில் சொல்ல தயார். சொல்ல முடியாது, இருந்தா தானே சொல்ல முடியும். உனக்கு செல்வ செழிப்புல வாழ்ந்தவர் உங்க தாத்தா திமுக தலைவர், உங்க தாத்தா முதலமைச்சர், உங்க அப்பா முதலமைச்சர், திமுக தலைவர். உனக்கு நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது, அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. நான் இப்படி கீழே நின்னு தலைவருடைய பேச்சை கேட்டு இங்க வந்த அந்த வழி என்ன என்பது எனக்கு தெரியும். உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. செல்வ செழிப்பில் வாழ்ந்த திமிர்ல பேசிட்டு இருக்கிறீங்க, ஆணவத்துல பேசிட்டு இருக்கிறீங்க. இந்த ஆணவம் இருக்க கூடாதப்பா தம்பி. ஆணவம் இருக்கா? பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திரைப்படத்துல அழகா பேசுவார், பதவி வருகின்ற பொழுது பணிவு வர வேண்டும் தோழா, அது எங்க இடத்துல இருக்குது. அதனாலதான் நாட்டு மக்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க, நாட்டு மக்கள் எங்களுக்கு செல்வாக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு அது இல்லாதனாலதான் இன்றைக்கு ஊரூரா போய் அப்பா மகன் அத்தை 3 பேரும் ஒப்பாரி வச்சுட்டு